மரம். அப்பொழுது இந்த துலா லக்னக்காரர்களுக்கும் மீன லக்னக்காரர்களுக்கும் அவர்கள் பாக்கு மரத்தை வளர்த்தி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும். ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலமுடன் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடக்கும். அதேபோல் செவ்வாய் பகவான் கெட்டிருந்தால் அந்த பலன்கள் நடக்காது. அதேபோல் மீன லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் அந்த பாக்கு மரத்தை வளர்த்து வருவதன் மூலமாக யோகம் உண்டும் என்றாலும் கூட இந்த இரண்டு லக்னக்காரர்களுக்கும் புதன் திசையோ சனி திசையோ நடக்கின்ற பொழுது இந்த பாக்கு மரத்தை வளர்ப்பதால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதையும் நீங்கள் அறிந்து அதற்கேற்றவாறு நாம் செயல்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக விருச்சிக லக்னம், கும்ப லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி குரு, அதே போல கும்ப லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி குரு. அப்பொழுது விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் குரு பகவான் நான் சொன்ன விதிகளுடைய